الرحمن الرحيم. عن أبي الأزهر المالي أن رسول الله صلى الله عليه وسلم كان إذا أخذ مضجعه من الليل قال بسم الله وضعت جنبي لله اللهم اغفر لي ذنبي واخسأ شيطاني وفك روحاني واجعلني في النبي الأعلى رواه أبو داود. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நற்பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமானே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் முழுமையாக உடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கொள்கிறேன். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஹத மத்ஜஅஹு, அவர்கள் இரவு தூங்குவதற்காக வேண்டி தன்னுடைய படுக்கைக்கு சென்றார்கள் என்றால் இவ்வாறு ஓதிக்கொள்வார்கள். பிஸ்மில்லாஹி வதஅத்து ஜம்பி லில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு வதஅத்து ஜம்பி, என்னுடைய விலாப்புறத்தை நான் பூமியில் வைத்து படுக்குகிறேன். பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு, வதஅத்து நான் வைக்கிறேன், ஜம்பி என்னுடைய உடலை இடப்பட்ட விலாப்புறத்தை பூமியில வைத்து, லில்லாஹி அல்லாஹ்வுக்காக வேண்டிய நான் தூங்குகிறேன். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இக்ஃபிர் லீ தம்பி, என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயா. அல்லாஹும்ம இக்ஃபிர் லீ தம்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா. வஹஸஅ ஷைத்தானி, என்னுடைய ஷைத்தானை என்னிடமிருந்து தூரமாக்கி விடுவாயா. என்னுடைய ஷைத்தானை என்னிடமிருந்து தூரமாக ஆக்கி விடுவாயா. வஃபுக்க ரூஹானி, என் மீது சுமக்கப்பட்டுவிட்ட அனைத்து விஷயங்களையும் நீ நீக்கி விடுவாயா. வஜஅல்னி ஃபீ நதையில் அஅலா, உயர்ந்தோர்கள் கூட்டத்தில் என்னை ஆக்கி வைப்பாயா. உயர்ந்தோர்கள் கூட்டத்தில் என்னை ஆக்கி வைப்பாயா. என் மீது சுமத்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் நீக்கி விடுவாயா. ஷைத்தானிடமிருந்து முழுமையாக நீக்கிடுவாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தூங்கக்கூடிய சமயத்தில் இவ்வாறு துஆ ஓதிக்கொண்டு தூங்குவார்கள் என்று இந்த ஹதீஸ் அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ்ல வருது, கான அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதா அஹத மத்ஜஅஹு மினல் லைல், தூங்குவதற்காக வேண்டி இரவு சென்றார்கள் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கஃபானி வஆவானி வஅத்அமனி வஸகானி வல்லதி மன்ன அலைனா ஃபஅஃதல் வல்லதி அஅதானி ஃபஅஜஸல் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹாலின் அல்லாஹும்ம ரப்பி குல்லி ஷைஇ வ மலிக் வ இலாஹ குல்லி ஷைஇன் வ அஊது பிக மினன் நார் என்று துஆவை ஓதுவாங்க. என்ன பொருள் இது? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லதி, எப்படிப்பட்டவன் அல்லாஹ், கஃபானி, எனக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து போதுமாக்கி கொண்டவன். என்னுடைய தேவைக்கெல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து எனக்கு எல்லாத்தையும் நிறைவாக ஆக்கி போதுமாக்கி கொண்டவன். ஆவானி, எனக்கு ஒதுங்குவதற்கு இடம் தந்தவன். ஒதுங்குவதற்கு எனக்கு இடம் தந்தவன். எனக்கு உணவளித்தவன். எனக்கு குடிப்பதற்கு
வழங்கியவன். வல்லதி மன்ன அலைய ஃபஅஃதல, சிறந்த உபகாரங்களை எனக்கு வழங்கியவன், சிறந்த உபகாரங்களை எனக்கு வழங்கியவன். வல்லதி அஅதானி ஃபஅஜஸல், சிறந்ததை எனக்கு எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தவன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. தொடர்ந்து செய்வாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அலா குல்லி ஹாலின், எல்லா நிலைகளிலும் எல்லா புகழும் அவனுக்கு, எல்லா நிலைகளிலும் எல்லா புகழும் அவனுக்கு. அல்லாஹும்ம ரப்பி குல்லி ஷை, அல்லாஹும்ம யா அல்லாஹ் ரப்பி குல்லி ஷை, ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் ரப்பாக இருக்கக்கூடியவனே. வமலிகஹு, அந்த ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் உடையவனே. வ இலாஹ குல்ல ஷை, ஒவ்வொரு வஸ்துக்களுடைய இறைவனே. அஊது பிக மினன் நார், நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து, நரகத்தினுடைய தீங்குகளிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் துஆ செய்து விட்டு தூங்குவாங்க. அன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம், ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்க்கிறோம். உயர்ந்து நல்ல செல்வத்தில் செழிப்பாக இருக்கக்கூடியவர்களையும், உணவு உண்பதற்கு கூட வழியில்லாமல் ரோட்டில் தூங்கக்கூடியவர்களையும் பார்க்க தான் செய்கிறோம். எத்தனை பேர்கள் உண்பதற்கு உணவு இல்லாமல், சில பேர் கேட்டுறாங்க உணவு இல்லை கொடுங்கன்னு சொல்லி. எத்தனை பேர்கள் கேட்பதற்கு கூட மற்றவர்களிடம் வாய் வராம பட்டினியாக கிடைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார். அந்த நிலைகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு, எனக்கு உணவு கொடுத்தவனே, ஒதுங்குவதற்கு இடத்தை கொடுத்தவனே, குடிப்பதற்கு நீரை கொடுத்தவனே, பல உபகாரங்களை, சிறந்த உபகாரங்களை எனக்கு வழங்கியவனே, சிறப்பானதை எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தவனே அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு தூங்குறாங்க. அப்படின்னா இந்த இந்த முறைகளை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்ததுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடியது. நாமும் நமக்கு என்னென்ன உபகாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது, என்னென்ன பாக்கியங்களை காலை விடுத்ததிலிருந்து இரவு தூங்கும் வரையும் நாம் அனுபவித்திருக்கிறோம். பார்ப்பதற்கு நியமத்தை கொடுத்தது யாரு? நடப்பதற்கு பாக்கியங்களை கொடுத்தது யாரு? என்ன பேசுவதற்கு அந்த அந்த அதுக்குண்டான ஆஃபியத்துகளை, ஆரோக்கியத்தை கொடுத்தது யாரு? எத்தனை நோய்கள் உலகத்தில், அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் நம்ம என்ன பண்ணியிருக்கிறான்? ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். நமக்கு சில நோய்கள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நாம் நல்லா இருக்கிறோம். மற்றவர்களுடைய நோய்களை பார்க்கும் பொழுது நமக்கு பெரிய நோய் இல்லை. மற்றவர்கள் சிரமப்படுவதை பார்க்கும் பொழுது நமக்கு பெரிய சிரமங்கள் இல்லை. அல்லாஹ் எல்லா காரியங்களையும் நமக்கு இலகுவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொரு நியமத்துகளையும் நாம் நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய நிலையில் தூங்குவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கமாகவும் வழக்கமாகவும் இருந்தது. அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள். அல்லாஹ் நம் அனைவரையும்